188 கேமரா கண்காணிப்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து இதை சீல் பண்ணும்போது அப்சர்வர் மதிப்புரிய திரு டாக்டர் சுரேஷ் தலைமையில் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பிரவீன் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 6 இதுலையும் ஸ்ட்ராங் ரூமையும் பண்ணுவார், ஸ்டோர் ரூமையும் லாக் பண்ணிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்கே போக முடியாது. அதை என்டையர்லி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரும். அதுதான் முதல் அடுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீல் பண்ண ரூம்லையும் 2 பூட்டு, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதோட ஃபியூஸ் வெளியில. அதற்கு நம்ம ஃபயர் சேஃப்டி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபயர் சேஃப்டி நீங்க கூட பார்க்கலாம். அதற்கு அடுத்தது அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 2nd டயர், 3rd டயர்ல நம்ம ஆர்ம்டு ரிசர்வ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில போகிறதுக்கு லோக்கல் போலீஸ். ஆக மொத்தம் நமக்கு வந்து டோட்டலாகவே 1095 பேர் இந்த பணியில தொடர்ந்து 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட்ல ஈடுபடுவாங்க. அது இல்லாம எங்களோட 24 பேர், அவங்களும் 3 ஷிஃப்ட்ல அவங்க இங்க மானிட்டர், அவங்களும் உள்ள போக முடியாது. யாராலையும் இதை திறக்கிறது அரசியல் ஏதாவது ஒரு காரணம்னா தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட தான் அந்த பணி செய்ய வேண்டும். அதற்கு முழுமையான ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் போட்டு அந்த பந்தோபஸ்த் ஸ்கீம் 100% ஃபாலோ பண்ண முடியும். அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்ந்தெடுக்க கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸோட பேர்ல இருந்து 24 மணி நேரம் பக்கத்து அறையில் அந்த ஃபீடை பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கு அவங்க அந்த நாமினேஷன் அது வந்து நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பண்ணீங்க, அவங்க அந்த கன்சர்ன்டு பர்சனுக்கு தான் அடையாளம் கொடுத்த பர்சனை தான் உள்ள விடுவாங்க. வேற யாருக்குமே, ஈவன் நாங்களே திருப்பி இங்க வந்தாலும் பல அடுக்கு பர்மிஷனுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ ஏன் நம்ம சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பத்திரிகையாளர் யாருமே தனி நபரோ இல்லையா அரசு அதிகாரிகளோ முறையான இதை பண்ணி உள்ள போக கூடாதுங்க. அதான் இது. அதை கண்காணிக்க ஆளுங்க 188 கேமராக்கள் இந்த 6 இதுக்கு பண்றோம். இதுல ஸ்ட்ராங் ரூம் இருக்கு, 6 ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்டோர் ரூம்னா அது மற்ற 2nd லெவல் ஐட்டம்ஸ் பூராமே ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி அதே அளவுக்கான ஏற்பாடு குவீன் மேரிஸ்லயும் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிலயும் இருக்கு. இல்ல, இந்த பகுதி வந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படி முழு தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் 2000 இங்க ஆணையாளர் இருந்திருக்கேங்க. லோயோலா கல்லூரியா இருக்கட்டும், குவீன் மேரி கல்லூரியா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த ஜனநாயக கடமைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. மாணவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, இதை கம்ப்ளீட்டா கார்டன் ஆஃப் பண்ணிடுறாங்க. கார்டன் ஆஃப்டாவே இருக்கும். அதுல யாராலையும் உள்ள வர முடியாது. எங்களாலையுமே இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பூட்டினதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் பர்மிஷன் இல்லாம உள்ள வர முடியாது. இப்போ அந்த ஸ்ட்ராங் ரூம்ல வந்து இவிஎம் தாண்டி விவிபேட் எல்லாம் கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே பாதுகாப்பா ஒரே இடத்துல எல்லாமேங்க. அதுக்குன்னு கோர் ஐட்டம்ஸ் இருக்கு. விவி ஸ்ட்ராங் ரூம்ல கண்ட்ரோல் யூனிட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. 3 பேலட் பாக்ஸ்களும் விவிபேட்டும், அதுக்கப்புறம் அதற்கு கனெக்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது மாற்றி இருந்தாங்கன்னாக்கா அதையும் சைட்ல வச்சிருப்போம். அதுக்கு ஒவ்வொரு பூத் வாரியாக பாக்ஸ் இருக்கும். அது இல்லாம நம்ம செக்ஷன் வாரியா செக்டார் வாரியாக இதர பொருட்கள் அது ஸ்டோர் ரூம்ல இருக்கும். இது ரெண்டுமே நம்ம திறக்கக்கூடாது. பேருமா ஸ்ட்ராங் ரூம், ஸ்டோர் ரூம். அதுக்கப்புறம் பயனேப்படுத்தாத நம்ம இதுக்கு பயனேப்படுத்தாதது வந்து சிந்தாதிரிப்பேட்டில் அனைத்து தொகுதியிலிருந்தும், அதுவும் அனைத்துமே துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இது ஒவ்வொரு சட்டமன்ற இங்க 18 16 ஏற்கனவே மாவட்ட தேர்தல் எங்க கீழே, ஆனா இவங்க 2 பேர் கீழே சென்னை சவுத்துக்கும் கூடுதலாக தொகுதி வருதுன்னா 18 சட்டம். 6 இங்க, 6 குவீன் மேரியில, 6 அண்ணா யூனிவர்சிட்டி. எல்லாமே தனித்தனி அறைகள், போகும்படி தனி, அதே மாதிரி ஸ்டோர் ரூம் தனி, எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதற்கு தான் இங்க 188 அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் கண்காணிப்பு கேமராக்கள் 24/7 இருக்கும். ஏற்கனவே நாங்க பதிவு செய்த 65 விழுக்காடு வெப்காஸ்டிங் பண்ணதை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.